புதன் பகவானை போற்றிவோம், குரு பகவானை போற்றிவோம், சுக்கிர பகவானை போற்றிவோம், சனீஸ்வர பகவானை போற்றிவோம், ராகு பகவானை போற்றிவோம், கேது பகவானை போற்றிவோம், 9 நவ கிரகம் போற்றிவோம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருசுக சனிபஸ் ராகுவே கேதுவே நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹா. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா யாராவது ராசி பலன் கேட்கணுங்களா? அப்படி போச்சு போயிடலாமா? இந்த ராசி பலன் யாரும் கேட்கணுங்களா? இந்த ராசி இப்பதான் கேட்கணுங்களா? அப்படி போச்சு போயிடலாமா கேட்கறேன். அப்படி வாட்டி போயிடலாம்ல? ராசி பலனே எனக்கு தெரியாது. இந்த ராசி பலன் தெரியாது. ஓகே ஓகே. அப்படி போச்சு போயிடலாங்களா? ரைட் ஓகே. இல்ல உதாரணமா இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு ராசி பலன் தெரிஞ்சா சொல்லி கேட்கலாம். ரைட் ஓகே. இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது கம்மியாக இருக்கிறோம். இதில் யார் என்ன இருக்குன்னு சொன்னோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. அதான் ராசி வரிசையாக சொல்லுவேன். சரி ரைட்டு. மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ராசிக்கு நம்ம பண்ணுறோம்? கும்பராசி பண்ணுறோம். அப்போ கும்பராசி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சனீஸ்வர பகவான் எத்தனை கூடையவர் உங்களுக்கு? உங்களுக்கு 9 கூடையவர் 8 கூடையவர். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல போகிறாரு. அப்போ 10ஆம் இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்டை பொறுக்கு அப்படின்னாக்கா உங்கள் அதை 10 கூட கொஞ்சம் ஜென்மத்தில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமும் கொஞ்சம் பொறுப்பும் கொஞ்சம் நிதானமும் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறோம், ஒரு இடம் விட்டு இடம் மாறுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆயில் காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸு, அது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கிறது. இப்போ பிள்ளைங்க உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி சமாச்சாரம் நமக்கு வந்து ஒரு நல்ல முறையாக இருக்கும். தொழில் கொஞ்சம் மத்தியமான நிலையில் இருக்கும். ஒன்று பயந்துக்கு தேவையில்ல, ஒரு பயப்பட தேவையில்லை. அதாவது 10 தான் கருப்பத்தில் போறது இல்லைங்க. 10 கருப்பஸ்தானம். 9 8 கூட வந்து 10 கருப்பத்தில் போறாரு. அப்ப நீர்ஸ்தானம் மீனத்துல போறாரு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 9 கூட அப்ப என்ன அர்த்தங்க? அதாவது பார்த்து தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி சித்திர வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இந்த மாதிரி சுத்தி போடுறது, இந்த மாதிரி செய்முறைகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஆமாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கும்பிடுறதும், அதே மாதிரி ராகு யமகண்ட விநாயகர் வழிபாடு பண்ணுறது நல்லா இருக்கும். ஓகே. மீனராசி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே சனி போயிட்டு இருக்குது. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஜென்ம சனி. இப்போ மீனராசி என்ன ஓடுதுங்க? ஜென்ம சனி. அப்போ வந்து 11 கூட 12 கூடவே ராசியிலே இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ வந்து லாபத்துக்கு ஏற்ற விரயம், விரயத்துக்கு ஏற்ற லாபம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட